அடுப்பில் ஆனதுக்கு பிறகு பார்த்தோம்னா உப்பை கூட்டி காட்டும். இது வடம் அதெல்லாம் இந்த மாதிரி தான். இதில் இந்த அடியில் கொட்டாங்குச்சி எல்லாம் கரண்டி இரண்டி போடக்கூடாது, அதெல்லாம் இருந்தால் வெடிச்சிரும். எல்லாத்தையும் போட்டு நல்லா முதல்ல இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் எல்லாம் பரவலாக கலக்கும். அவ்வளோதான், பாயசம் ஆகிடும். உப்பு சீடைன்னு போடுறது போட உப்பு பாயசம்னு தான் போடணும். இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லோ இல்லை ஒரு இட்லி பானை மூடியோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அதுக்கு மூடுறதுக்கும் ரெடியாக வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கும் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தான். உப்பு சீடை பார்க்க போகிறோம். அதுக்கு மெஷர்மெண்ட்டு கப்பால் 1 கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்த மாவு போட்டுருக்கேன். உப்பு 1/2 டீஸ்பூன். ஏன்னா இதெல்லாம் உப்பு வாங்காது, அதனால் உப்பு போகாத மாதிரி இருக்கும் மாவில். அடுப்பில் ஆனதுக்கு பிறகு பார்த்தோம்னா உப்பை கூட்டி காட்டும். இது வடம் அதெல்லாம் இந்த மாதிரி தான். அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். அடுப்பில் ஆனதுக்கு பிறகு இது பண்ணிக்கலாம். வெண்ணெய் 1.25 ஸ்பூனு. அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் 2 ஸ்பூன். இதில் இந்த அடியில் கொட்டாங்குச்சி எல்லாம் கரண்டி இரண்டி போடக்கூடாது, அதெல்லாம் இருந்தால் வெடிச்சிரும். அதனால் அது 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் எல்லாம் போட்டுண்டாச்சு. இவ்வளோதான் தேவையான சாமான். உங்களுக்கு 1/4 டீஸ்பூன்னு போட்டிருப்பேன். நான் கட்டி பெருங்காயத்தை இப்படி கரைச்சி வச்சுட்டுருக்கேன். அந்த ஜலத்தை குத்திக்க போகிறேன். பெருங்காய ஜலம் குத்திண்டாச்சு. இப்போ இதை நம்ம பிசிஞ்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. 1/2 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ ஜலம் தேவைப்படுறதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா முதல்ல இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் எல்லாம் பரவலாக கலக்கும். அதுக்கப்புறம் தான் ஜலம் விட்டு பிசியணும். முதல்ல 1/2 கப்பு எடுத்து வச்சுட்டு இருக்கேன் ஜலம். அவ்வளோதான், பாயசம் ஆகிடும். உப்பு சீடைன்னு போடுறது போட உப்பு பாயசம்னு தான் போடணும். ஒரு 1/2 கப்பே வாங்கல. அது பாருங்க, ஜலத்தை குத்தி இப்படி பிசைஞ்சு வச்சுருக்கேன். 1/2 கப்பு ஜலம் நம்ம எடுத்து வச்சுட்டோம் இல்லையா, அவ்வளோவே வாங்கலை. இந்த பாருங்க மிச்சம் தண்ணி இருக்குது. அதனால் தண்ணி மட்டும் அந்தந்த மாவுக்கு தகுந்த மாதிரி, அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். 1/2 கப் தண்ணி மாமி சொல்லியிருக்கா அப்படின்னா 1/2 கப்பு இதில் கொட்டிட்டு எல்லாம் பாயசம் ஆகிடும். அவ்வளோதான். நானே இந்த பாருங்க 1/2 கப்பு எனக்கு இந்த அரிசிக்கு இந்த பாருங்க மிச்சம். அதனால் அதெல்லாம் அரிசியோட வாகு. இந்த பாருங்க, இந்த சீடையை இப்படி 3 விரலால் இப்படி பிடிச்சி போட்டாலே போகும். வட்டமாக உருட்டணுன்றது இல்லை. வட்டமாக உருட்டக்கூடாது. ஒரு 3 விரல், 1 கட்டை விரல், ஆள்காட்டி விரல், இந்த விரல் 3 விரல் தான். இதால் இப்படி பிடிச்சி போட்டுரும். ஏன் வட்டமாக உருட்டு போட்டால் என்ன ஆகும்? வெடிக்கும். அப்போ கடலை வாங்கலாம் இப்படி ரவுண்டாக இருக்குது. அதெல்லாம் ரவா, மெயினாக ரவா, மைதா. இல்லைன்னா இந்த பாருங்க இப்படி உள்ளங்கையில் ஒரே ஒரு தேய்ச்சிக்கலாம். இந்த தேய்ச்சி இப்படி போட்டுடணும். தேய்ச்சி இப்படி போட்டுடணும். ஒரு தேய் தான். அப்படி தேய்ச்சி இப்படி போட்டெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி போட்டுக்கணும். முதல் ஈடு எடுக்கும்போது முதல்ல எது உருட்டி போட்டோமோ அந்த சீடையை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 2வது ஈடு எடுக்கிறோம் அப்படின்னாக்கா 2வதாக உருட்டி போட்டது அந்த மாதிரி கணக்கு வச்சுட்டு அந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்படி ஒரு தட்டில் இப்படி எடுத்து அப்படியே மொத்தமாக இப்படி கொட்டணும். ஒரு சீடையாக எடுத்து இப்படி எண்ணெயில் போட்டால் வெடிக்கும். மொத்தமாக இப்படி போட்டு வறுக்கணும் நம்ம. அதேமாதிரி ஏதாவது ஒரு சீடை உருண்டு வெளியில் போயிடுத்து அப்படின்னா, தரைக்கு போயிடுத்துன்னா அந்த சீடையை எடுத்துன்றாதீங்கோ, அது வெடிச்சிரும். அதனால் இதுக்கிட்ட மட்டும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அது ரொம்ப கோபமாக இருக்கும் எப்போவுமே. அதனால் நம்ம அதுக்கிட்ட ஜாக்கிரதையாக இருந்தோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மரியாதைகளை நம்ம செஞ்சோம்னா அது அமைதியாகிடும். அதனால் அதுக்கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துப்போம். அதேமாதிரி பாட்டி சொல்வா, சீடை பண்ணும்போதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்பா. எதுக்கு சொல்வாளோ தெரில, அதுக்கு இன்னும் நிறைய மரியாதை கொடுக்கணும் போல இருக்குது. அதனால் பேசக்கூடாது அப்படின்பா. அதனால் பேசாமல் சீடை செய்யுங்கோ. நானும் இப்போ பேசாமல் பண்ணுறேன். இப்போ உப்பு சீடை எடுத்துன்னு வந்திருக்கோம்.
இப்படி தட்டு நிறையா போடணும். உப்பு சீடையை பொறுத்த வரைக்கும் இப்படி போட்டு வேக வைக்கணும். அடுப்பை ரொம்ப பெருசாக வச்சு இதெல்லாம் வேக வைக்கக்கூடாது. அடுப்பை பெருசாக்கிக்கணும், அப்புறமா உடனே சின்னதாக்கிடணும். மோஸ்ட்லி மீடியமாக வச்சு தான் இதை பண்ணணும். இல்லைன்னா மேலெல்லாம் சிகப்பாக நல்லா வெந்த மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே அப்படியே மாவாக நின்றுடும். அதனால் அது அப்படியே கொஞ்சம் மீடியமாக வச்சு தான் வேக விடணும். இப்போ வெந்துடுத்துன்னா சீடை எல்லாம் மேலே வரும், இந்த நுரை அடங்கிரும். இந்த இப்படி நுரையா வருது இல்லையா, அது கொதிப்பு அடங்கிரும். அடங்கி சீடையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிக்கும். அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம், வெந்துடுத்து, பக்குவம் வந்துடுத்து, எடுக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் அதை வேக விடணும், பொறுமையாக பண்ணணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மேலே மிதக்க ஆரம்பிக்கிறது பாருங்கள், தெரியுறதா? எல்லாம் மேலே மிதக்க ஆரம்பிச்சுட்டோம். டக்குன்னு சத்தம் கேட்குறது பற்றி கலகலன்னு ஆயிடுத்துன்னு அர்த்தம். இப்படி நிறைய எடுத்துக்கணும். உப்பு சீடைக்கு வெள்ளைச்சீடை மாதிரி ஒன்று ஒன்றா போடக்கூடாது. இதை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தூரம் நகர்ந்து போய் நின்றுக்கணும். இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லோ இல்லை ஒரு இட்லி பானை மூடியோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அதுக்கு மூடுறதுக்கும் ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு கால் தப்பி தவறி டப் டப்புன்னு வெடிச்சதுன்னாக்கா அதை போட்டு அப்படியே மூடிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படின்னா வீடெல்லாம் தெரிக்காமல் இருக்கும். ஒரு மூடி மாதிரி ஏதாவது ஒன்று கைவசம் வச்சுக்கணும், வச்சுட்டு செய்யுங்க. பாருங்க, மொத்தமே 2 ஈடு தான் வந்தது. அந்த ஒரு கப்பு மாவுக்கு 2 ஈடு தான் வந்தது. பாருங்க, மேலே மிதந்து வர ஆரம்பிச்சுட்டு தெரியறதா? மிதக்கிறது பாருங்க. இப்போ அந்த முதல் ஈடு பாருங்க, ஆயிருக்கா? அதை இப்படி உடச்சி பார்க்கணும், உடைக்கவே வரல. பாருங்க, நல்லா வந்திருக்கு பாருங்க. இப்படித்தான் நல்லா சலக்குன்னு இப்படி சத்தம் கேட்கணும், அப்படி சத்தம் கேட்கணும். அவ்வளோதான், மொத்தம் 2 ஈடு வந்திருக்கு. பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எல்லோரும். வெடிக்கும்னு பயமாக இருந்தால் பாத்திரம் ஒன்று கையில் வச்சுக்கோங்க. கேடயத்தோடு தான் இறங்கணும். கையில் ஒரு கேடயம் வச்சுக்கணும். கேடயத்தோடு தான் போருக்கு புறப்படுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சீடையை செஞ்சு பழகிட்டேள் அப்படின்னா அப்புறமா உங்களுக்கு பயம் இருக்காது. முதல் தடவை செய்யும்போது தான் உங்களுக்கு பயம் இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்த தடவை எல்லாம் செய்யும்போது பயம் இருக்காது. சரியாக வந்துடும்னு. குப்பை தூசி இருக்கக்கூடாது, கல் மண் இருக்கக்கூடாது. அதுதான் இதுக்கு வேணும், வேறு ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லை அப்படின்னாக்கா அது வெடிக்காது. அந்த தூசி குப்பை பட்டுறது, மண் பட்டுறதுன்னா தான். அதனால் நீங்கள் சலிக்கணும், 2-3 தடவை சலிக்கணும், திருப்பி சலிக்கணும். சலித்து எடுத்து வச்சுட்டாள்னா ஒன்றும் பண்ணாது, பிரமாதமாக இருக்கும். சுவையான சீடை ரெடி. இப்போ இதெல்லாம் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. எல்லோரையும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Bye.